சுவாமி வணக்கம். வணக்கம். இப்ப தீபாவளி சஷ்டி ஆரம்பிக்கும் இல்லையா? முருகனுக்கு சஷ்டி ஆரம்பிக்கும், சூரசம்ஹாரம் நடக்கும் திருச்செந்தூர்ல. அந்த சஷ்டியுடைய வரலாறு, சஷ்டிக்கு எப்படி விரதம் இருக்கணும் அதை சொல்லிடுங்க. சஷ்டிங்கிறது முருகப்பெருமானுடைய ஒரு வழிபாடு. அது தமிழ் முதற் கடவுள் முருகர் தான். முருகரால முடியாதது எதுவுமே கிடையாது. வியாபாரம்னு சொன்னாலும் முருகர் தான், கல்யாணம் ஆகலேன்னு சொன்னாலும் முருகர் தான், குழந்தை பிறக்கலேன்னு சொன்னாலும் முருகர் தான். அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிம்பாங்க. சட்டினா சோறுதுங்கிற சட்டி, சாப்பாடு போட அகப்பை இல்லை. சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பை, லேடிஸோட கர்ப்பப்பை அகப்பைன்னு பேர். அகப்பையை தான், அதான் சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையில் வரும். அகப்பைனா குழந்தைய தங்குவாங்கன்னு பேர். இந்த சஷ்டி விரதம் இருந்தால்னா கட்டாயமாக உங்களுக்கு 100% குழந்தை பிறக்கும். ரெண்டாவது, நிறைய பேர் சஷ்டின்னா பட்னி கிடக்கிறது, காத்தாலேருந்து சாப்பிடாம இருக்கிறது, ராத்திரி குளிச்சுட்டு 2 வாழைப்பழம் ஒரு பால் குடிக்கிறது, அதெல்லாம் எந்த இதிகாசனங்கள்லையும் எந்த புராணங்கள்லையும் எந்த ரூக் யஜுர் சாம அதர்வண வேதங்கள்லையும் உங்களை சுத்த பட்னி கிடக்கணும்னு சொல்லவே இல்லை. அதுவும் எஸ்பெஷலி சுமங்கலிகள் பட்னியே இருக்கக்கூடாது. ஏன்னா சுமங்கலிகள் கழுத்துல தாலி போட்டுட்டு இருக்காங்க, அதுவே ஒரு மகாலட்சுமி. வயத்துல கர்ப்பப்பை இருக்கு, அது ஒரு லட்சுமி. அதனால பெண்கள் சுமங்கலிகள் விரதமே இருக்கக்கூடாது. இது மகா பெரியவா சொல்லியிருக்கா. சுத்த பட்னி இருக்கக்கூடாது. எந்த பகவானுமே உங்களை சுத்த பட்னி இருக்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், சஷ்டினா காத்தால ஏந்துட்டு வீடு வாசலை பெருக்கி கூட்டி கோலம் போட்டுட்டு ஒரு சஷ்டி கவசம் போட்டுட்டு கந்தர் அனுபூதி போட்டுட்டு ஏதாவது முருகனை பற்றிய ஸ்லோகங்களை சொல்லிட்டு ஒரு விளக்கை ஏற்றிட்டு முருகருக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு பாயசமோ இல்லை பஞ்சாமிரதமோ வச்சு நைவேத்தியத்தை பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய்ட்டு அந்த கோயிலுக்கு ஏதாவது பன்னீரோ பாலோ அபிஷேகமோ விபூதியோ என்ன உண்டோ வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடலாம். அதுக்குன்னு வளர்ச்சி கட்டுன்னு சாப்பிடாம தூக்கம் வராமல் அரை வயதுக்கு சாப்பிட்டாதான் நம்ம சுவாமியை பற்றி நினைக்க தோணும். ஸோ அரை வயதுக்கு சாப்பிட்டு நினைக்கலாம். பட்னி கிடக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அப்படி பட்னி கிடந்தா என்ன தோணும், எத்தனை நாள் இருக்கு சஷ்டிக்கு, இன்னும் சாயந்தரம் 6 மணி ஆரத்துக்கு எப்போ இருக்குது, எப்போ கோவிலில் ஐயர் ஆர்த்தி காட்டுவார், அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும். ஒரு நாள்லாம் இருந்தலாம், 2 நாள்லாம் இருந்தலாம், அத்தனை நாள் இருக்க முடியாது. எல்லாருமே மனித ரூபங்கள் தான். அதுவும் இப்போ எல்லாருக்குமே பிபி இருக்கு, சுகர் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல பிபி சுகர் இல்லாத ஒரு பேஷண்ட் இருக்காள்னா அவன் பொய் சொல்றாள் அர்த்தம். ஒன்று பிபி இருக்கும், இல்லாட்டா சுகர் இருக்கும். கட்டாயமா அது இருந்தே ஆகும். ஒரு மனிதனுக்கு கண்ணு வாய் எப்படி கட்டாயம் இருக்கிறதோ அதே போல சுகர் பிபி இருக்கதான் செய்யுது. அதனால இது நம்ம சுகர் இருக்கனால அதுவும் பகவான் கொடுத்த ஒரு வியாதி தான். பிபி இருக்கனால அதுவும் பகவான் கொடுத்த ஒரு வியாதி தான். பூர்வ ஜென்மத்துல நம்ம கர்மா இந்த ஜென்மத்துல வியாதியா நம்ம கஷ்டப்படுறோம். அதனால திரும்பி சொல்ல, சஷ்டி விரதம் இருங்கோ, கந்தர் சஷ்டி கவசம் படிங்கோ, கந்தர் அனுபூதி படிங்கோ, கந்த புராணம் படிங்கோ, முருகர் கோயிலுக்கு போங்கோ, ஆத்துல முருகர் படத்தை வச்சு அதுக்கு உண்டான புஷ்பங்கள்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி வீட்டை சுத்தபத்தமாக வச்சுங்கோ. எந்த நேரமும் இந்த டிவியில் சீரியலை போட்டு கேட்காம சாரஸ்ட இந்த கந்தர் சஷ்டி போயிட்டு ஆற்றுல முருகனை பற்றி எப்பொழுது உரிச்சுட்டே இருக்கட்டும். இந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது யாரை பார்த்தாலும் எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு போனால் சாமி சரணம்னு சொல்கிறாலோ அதே போல் இந்த சஷ்டியும் போது முருகா ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கும். விரதம் இருக்கணுங்கிறது ஒரு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, முருகருக்கு 10 படை வீடு, 6 படை வீடு எல்லாருக்குமே தெரியும். 4வது படை வீடு எதுன்னா, நம்பர் 1 திருவிடைக்கழி. எங்க இருக்குன்னு கேட்டாலும் அது திருக்கடையூருக்கும் பக்கத்துல திருவிடைக்கழின்னு இருக்கு. முருகர் சூரனை சம்ஹாரம் பண்ண உடனே அவருக்கு பாவம் வந்துருத்தோம். அதனால அப்புறம் அந்த போய் அவ அப்பாட்ட கேட்ட உடனே அங்க போய் அந்த விருதம் குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு சிவனை வழிபடு, உன்னுடைய தோஷம் போகும்னாரு. அதனால அது இந்த வீடு. அந்த வீட்டுக்கு போனேன்னா உங்களுடைய கர்மாக்கள் தோஷங்கள், பிரிதி தோஷங்கள் சொன்னா இல்லையா, அப்போ பிரிதி தோஷங்கள் இதெல்லாம் அங்கே போயிடும் அந்த திருவிடைக்கழிக்கு போனால். அதுக்கு அடுத்தது மீதியே 6 வீடு சொல்லனா, 6 வீடு எல்லாருக்குமே தெரிஞ்சதே சொல்ல வேணாம் சொல்லிட்டுதான். அடுத்தது திருப்போரூர், இந்த இதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது சென்னையில் இருக்க தாம்பரத்தை தாண்டி திருப்போரூர். திருப்போரூர் போனா சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் வராது, நிம்மதியாக இருக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன் கோயிலில் உங்களுக்கு என்னன்னாக்க இந்த பூமி சம்பந்தப்பட்டது பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் அது சரியா போயிடும். அதுக்கப்புறம் சிறுவாபுரி, அதுவும் சென்னையில் தான் இருக்குது. அங்கே போனால் குழந்தை பிறக்காதவளோ குழந்தை பிறக்கும். அதனால எல்லாருமே திருச்செந்தூர் தான் போகணும், எல்லாருமே திருத்தணி தான் போகணும், எல்லாருமே சுவாமி மேலே தான் போகணும், அது கிடையாது. இந்த 10 படை வீட்டில் எந்த வீட்டுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம்.
இந்த சஷ்டியும் போது இந்த 10 படை வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டு வாங்க. கட்டாயமா சஷ்டி விரதம் இருந்தா குழந்தை பிறக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், புருஷாலா இருக்கட்டும், பொண்டுகளா இருக்கட்டும், சுத்த பட்னி கிடக்காதீங்கோ. சுத்த பட்னி கிடந்தாலும் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆயிடும். அதனால நீ பகவானை வேண்டிட்டு சாப்பிட்டுட்டு உங்களால முடிஞ்சது அந்த முருகர் கோயிலுக்கு பண்ணிட்டு யாரை பார்த்தாலும் ஓம் முருகா ஓம் முருகன் சொல்லுவோம். அட்லீஸ்ட் இந்த சஷ்டி மறியுமாது அடுத்தவளை பத்தி தேவையில்லாம பேசுறது, தேவையில்லாம அடுத்தவளை பத்தி புரணங்க சொல்றது, இது அட்லீஸ்ட் சஷ்டி விரதம் இருக்கு நாட்கள்ல மட்டுமாதே அதை அவாய்ட் பண்ணுவோம். அப்ப முருகன் என்ன பண்ணுவார், இவன் நம்மளே நினைச்சுட்டு இருக்கா, நம்மளே தான் பின்னாடி நடந்துட்டு இருக்கான், இவனுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு தோணும். நீங்க சஷ்டி விரதம் வந்துட்டு டிவியில போட்டுட்டு அவனை பாடுறா நானா தான் அவனை கையெழுத்த உடனே குத்திடுவேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம சீரியலை பார்த்துட்டு மனசை கெடுத்துட்டு இப்ப எல்லாம் இருக்காதீங்க. இந்த சீரியல் பார்க்குற நேரத்துக்கு நீங்க சுவாமியோடைய சோஸ்திரங்களை போட்டு கேட்டுருங்கோ. சஷ்டி விரதம் இருந்தால் நல்லது, சுத்த பத்தமா வீட்டு வச்சுங்கோ. சஷ்டி விரதம் இருந்தால் சுபிஷமா நடக்கும். தமிழ் முதற் கடவுள் அவரு, எல்லாமே நல்லபடியா நடக்கும். சோதனைகள் பண்ணாம சாதனைகள் பண்ணக்கூடியவர். மீது எல்லா கடவுளும் சோதனைக்கு பின்னாடி தான் சாதனை கொடுப்பார். முருக பகவான் எடுத்த உடனேயே சாதனையை கொடுத்துருவார். அதனால எல்லாமே சுபிஷமா நடக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கு இறைவா போற்றி, தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.